இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய்க்கு வந்து எல்லாமே லாஸ்ட்டில் தண்டனை வந்து கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க, தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அந்த டயத்தில் வந்து இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிற டயத்தில் வந்து காவேரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து நுப்பாட்டிடுறாங்க. வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் கோர்ட்டில் ஏறி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மேலேருந்து என்னை தள்ளி விட்டதுக்கு காரணம் பசுபதி தான், இது வந்து விஜய்க்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து வெளியேற்றுறாங்க. இந்த விஷயம் பசுபதி தெரியுது. பசுபதியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ராகினி ஓடி போய் ஒளிகிறாங்க, நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம காவேரி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை அதை வந்து நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம காவேரி வந்து வெண்ணிலாட்ட இந்த மாதிரி விஜய் வெளியேடு, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து உன்னோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்குமா ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிற மாட்டார். அதே மாதிரி வெண்ணிலாவுமே மனசு மாறிடுவாங்க. ஏன்னா காவேரி கன்சீவாக இருக்கனால. அதனால் நம்ம இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவிலே